Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டர் பன்னீர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் அதே க்ரீமி டெக்ஸ்சரோட எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்யலான்னு பார்ப்போம். இந்த பட்டர் பன்னீர் மசாலா சப்பாத்தி, நான், குல்ச்சா, அதுக்கப்புறம் இட்லி தோசை, அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு வேகமாக பார்த்துடலாம். இந்த பட்டர் பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் உருகின உடனே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 4 பல் பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இந்த பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கடுத்தது நம்ம இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளினா உங்களுக்கு 2 தக்காளி போதும். அதுக்கடுத்தது கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு 10 போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு தான் இந்த கிரேவிக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதுக்கடுத்தது தேவையான அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இதை ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி கிரேவி ரெடி ஆன உடனே நம்ம பட்டர் பன்னீர் மசாலா செய்ய ரெடி ஆயிடலாம். ஸோ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 2 சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவி ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது நல்லா தெறிக்கும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் பன்னீர் மசாலா அந்த கிரேவி எப்போவுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ கிரேவி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் 300 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பன்னீர் எல்லாமே இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பன்னீருமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது, ஏன்னா பன்னீர் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். இந்த பன்னீர் ரெடி ஆயிரும். ஸோ இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பன்னீர் எல்லாமே குக்காகி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருக்கு. ஸோ இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. அப்போ நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும், நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது ஃபுல் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே கலரில் அதே க்ரீமி டெக்ஸ்சரோட சூப்பராக வந்திருக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இது வந்து சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் குல்ச்சா, அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் நல்ல சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஸ்டைலில் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.